வல்லமை மிகுந்த இயேசுவே, சிலுவையில் நீர் கொண்டிருந்த எல்லா ஆசைகளோடும் எனது ஆசைகளை ஒன்றிணைத்து உம்மை கூவி அழைத்து ஏழை பாவிக்காக உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கிறேன். அணை கடந்த அருள் பொங்கி வழியும் மாட்சிமிகு தூய மகா பரிசுத்த திரு இருதயமே, உமது பாடுகளை முன்னிட்டு உம் அன்பால் மீட்ட ஆன்மாக்களின் இழப்பை அனுமதியாதேயும். இயேசுவே, ஒவ்வொரு ஆன்மாவும் உமது பாடுகளின் மீதும் இரக்கத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கட்டும். நீர் உமது இரக்கத்தை எவர் ஒருவருக்கும் மறுப்பதில்லை. விண்ணும் மண்ணும் மாறலாம், ஆனால் உமது இரக்கம் அழிந்து போவதில்லை. இயேசுவே, முடிவில்லா காலமும் உமது இரக்கத்தை மாட்சிப்படுத்தி நான் எல்லா பாவிகளையும் உமது திருப்பாதம் கொண்டு வருகிறேன். உலகம் முழுவதற்குமாய் உமது இரக்கத்தை இறைஞ்சுகிறேன். இயேசுவே, நீர் இறந்தீர். ஆனால் இந்த இறப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன்.
ஆமென். இயேசு இரத்த வியர்வை வியர்த்தது. ஒலிவ மலையில் இயேசு அனுபவித்த பாடுகளுள் நான் நுழைகிறேன். ஆண்டவர் என்னை அவரது இதயத்தின் பக்கமாய் இழுத்து, நான் எனது பாடுகளின் சிறு பகுதியை உனக்கு தருகிறேன். ஆனால் பயப்படாதே, துணிவோடிரு, அதிலிருந்து விடுபட விழையாதே. எல்லாவற்றையும் என் விருப்பத்துக்கு பணிந்து ஏற்றுக்கொள் என்றார். இயேசு என்னை விட்டு நீங்கவிருந்தபோது சொல்ல முடியாத அளவு பெருந்துன்பம் என் ஆன்மாவை நிரப்பியது. இயேசுவின் ஒவ்வொரு இதயத் துடிப்பும் என் இதயத்தில் பிரதிபலித்து என் ஆன்மாவையும் ஊடுருவியது. அவருடன் நானும் இணைந்து பல வகை பாடுகளை அனுபவித்தேன். பாடுகள் என்னவென்று இவ்வுலகுக்கு தெரியாது. நான் அவருடன் கெத்சமனி தோட்டத்திற்கு சென்றேன். நானும் அங்கு அவரோடு சிறையில் இருந்தேன். நடுவர்களுக்கு முன் நானும் அவரோடு நின்றேன். நான் அவரோடு ஒவ்வொரு துன்பத்தையும் அனுபவித்தேன். அவரது ஓர் அசைவு கூட எனது பார்வையிலிருந்து தப்பிவிடவில்லை. ஆன்மாக்கள் மீதான அவரது அன்பின் பேராற்றலை அறிந்து கொண்டேன். என்றென்றும் வாழும் தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இறைத்தன்மையையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். தூயவரே, இறைவா, எல்லாம் வல்லவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவை கற்றோனில் கட்டி அடிக்கப்பட்டது. இயேசு ஆண்டவர் தூணில் கட்டுண்டு ஆடைகள் களையப்பட்டு இருப்பதை கண்டேன். உடனே அவரது பாடுகள் ஆரம்பமானது. அவரை அடிப்பதற்கென்றே 4 மனிதர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதை கண்டேன். இந்த பாடுகளைக் கண்டு என் இதயமே நின்றுவிட்டது. சொல்லொண்ணா துன்பம், அவரது இரத்தம் தரையெங்கும் வழிந்தோடியது. அவரது சதை பீந்து விழத் தொடங்கியது. அவரது முதுகில் வெறும் எலும்புகள் தெரிவதையும் கண்டேன். இயேசு அவருக்குள்ளாகவே பேசுவதை உணர்ந்தேன். நான்
நீ காண்பதை விடவும் பெரும் வேதனையால் துன்பப்படுகிறேன் என்றார். பின்னர் எத்துன்பங்களுக்காக அவர் பாடுகளுக்கு தன்னையே கையளித்தார் என நான் அறிய செய்தார். என்றென்றும் வாழும் தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இறை தன்மையையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். தூயவரே, இறைவா, எல்லாம் வல்லவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவுக்கு முள்முடி சூட்டியது. கற்றுண்ணில் கட்டுண்டு பல வேதனைகளுக்கு ஆளான இயேசுவின் காயங்களோடு ஒன்றாய் ஒட்டிப் போயிருந்த மேலங்கியை அவர்கள் உரிந்தார்கள். அவர்களின் இந்த செயலால் மூடிப் போயிருந்த அவருடைய காயங்கள் மீண்டும் திறக்கப்பட்டன. அவரின் தூய தலையிலே முள்ளாலான கிரீடத்தை வைத்தார்கள். அவருடைய கைகளில் செங்கோலை கொடுத்து அவரை அரசன் என்று எள்ளி நகையாடினார்கள். சிலர் அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள். மற்றும் சிலரோ அவர் கையில் இருந்த கோலை கொண்டு அவரை அடித்தார்கள். வேறு சிலரோ அவரை கன்னத்தில் அறைந்து மிகுந்த வேதனையை வருவித்தார்கள். இயேசு இவற்றையெல்லாம் மிகுந்த தாழ்ச்சியோடு பொறுத்து கொண்டார். யார் அவரை தேற்ற முடியும்? அவரது சொல்லொண்ணா வேதனைக்கு ஆறுதல் தர முடியும். ஒவ்வொரு ஆன்மாவும் இயேசுவின் இந்த வேதனைகளைப் பற்றி தியானிக்கட்டும். அவர்கள் இயேசுவை இவ்வேதனையிலிருந்து, அவமானத்திலிருந்து விடுவிக்கட்டும். என்றென்றும் வாழும் தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இறை தன்மையையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். தூயவரே, இறைவா, எல்லாம் வல்லவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. இயேசுவைப் போல் ஒரு குழுவினர் இந்த சிலுவை பாடுகளை அனுபவித்தனர். ஏராளமான ஆன்மாக்களை பார்த்தேன். சிலர் ஆணிகளால் சிலுவையில் அறையப்படவில்லை. மாறாக அவர்களின் கரங்கள் சிலுவையோடு ஒட்டிக்கொண்டிருந்தன. மற்றும் சிலர் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆனால் அவர்கள் சிலுவையை தங்கள் பின்னால் இழுத்து கொண்டு வந்தார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நிறைவை பெறாதவர்கள். இயேசு என்னை பார்த்து கூறியது, நீ பார்க்கும் இந்த ஆன்மாக்களும் என்னைப் போல் பல வழிகளில் வேதனையை அனுபவிப்பார்கள். என்னைப் போல் மாட்சியை அடைவார்கள். என்றென்றும் வாழும் தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இறை தன்மையையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். தூயவரே, இறைவா, எல்லாம் வல்லவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு சிலுவையில் உயிர் விட்டது. சிலுவையில் ஆணிகளால் அறையுண்ட இயேசுவின் வேதனையை நான் கண்டேன். மெல்லிய ஒலி ஒன்று அவரின் இதயத்திலிருந்து எழுந்தது. சிறிது நேரம் கழித்து அவர், நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன், ஆன்மாக்களின்
ஈடேற்றத்திற்காக என்றார். என் அன்பு மகளே, ஆன்மாக்களை மீட்பதில் எனக்கு உதவிடு. நீ படும் துன்பங்களை என் சிலுவை பாடுகளோடு சேர்த்து விண்ணகத் தந்தையிடம் பாவிகளுக்காக ஒப்புக்கொடு என்றார். அவரின் விழாவில் இரு பக்கத்திலிருந்தும் ஒளிக்கதிர் எழுவதை நான் கண்டேன். இந்த காட்சியை பார்த்த என் ஆன்மாவிற்குள் ஒரு தணியாத தாகம். ஆன்மாக்களை மீட்பதிலும் என்னை முழுவதும் இந்த ஏழை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று நான் என்னை முழுவதுமே தந்தை கடவுளிடம் கையளித்தேன். என்றென்றும் வாழும் தந்தையே, எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் இறை தன்மையையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். தூயவரே, இறைவா, எல்லாம் வல்லவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீதும் அனைத்துலகின் மீதும் இரக்கமாயிரும். எம்மை அளவில்லாமல் அன்பு செய்யும் எம் அன்பு தந்தையே, உமது இரக்கமோ முடிவில்லாதது, உம் கருணையோ முடிவு பெறாதது. எம்மை இரக்கத்தோடு கண்ணோக்கும், உம் கருணையை எங்கள் மேல் அதிகப்படுத்தும். நாங்கள் பல துன்பங்களை அனுபவிக்கும் போதும் நம்பிக்கையை இழந்து வாழ்வினை அச்சத்தோடு நோக்கும் போதும் நீரே எமக்கு நிலையான உறுதியான நம்பிக்கையாயிரும். எங்களையே முழுவதும் உம் திருவுளத்திற்கு கையளிக்கிறோம். என்றும் வாழும் இறைவா, உம்முடைய முடிவில்லா இரக்கப் பெருக்கத்தாலும் அளவிட முடியாத பரிவோடு எம்மை அன்போடு நோக்கியருளும். உமது இரக்கம் எங்களுக்கு பெருகச் செய்யும். அப்போது எங்கள் துன்ப நேரத்தில் நாங்கள் சோர்வடைந்து நம்பிக்கையை இழக்காமல் மிகுந்த நம்பிக்கையோடு அன்பும் இரக்கமும் மிகுந்த உமது தூய திருவுளத்திற்கு எம்மையே ஒப்புக்கொடுக்கிறோம். ஓ மிகுந்த இரக்கம் நிறைந்த இறைவா, நன்மைக்கு பாத்திரரே, துன்பமெனும் நரகத்தில் உழலும் மனித குலமாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஓ இரக்கமும் தயாளமும் நிறைந்த இறைவா, உமது வல்லமையுள்ள குரல் மண்ணில் துன்புறும் எங்கள் மன்றாட்டை தள்ளாமல் தூய கடவுளின் திருமுன் சேர்ப்பீராக. ஓ இறைவா, எங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்ட நன்மை நிறைந்தவரே, எங்களது துன்பத்தை முற்றும் உணர்ந்தவரே, எங்களது சொந்த பலத்தால்
உம்மிடம் வர முடியாது என்பதை அறிந்தவரே, உமது அருளையும் இரக்கத்தையும் எம்மில் அதிகமாய் பொழிய வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்கள் வாழ்விலும் இறப்பின் வேளையிலும் நாங்கள் முழு நம்பிக்கையோடு உமது விருப்பத்தை நிறைவேற்ற உமது இரக்கத்தை மன்றாடுகிறோம். உமது இரக்கம் மிகுந்த எல்லாம் வல்ல இறை அருள் அழகையின் பிடியிலிருந்து எங்களை காக்கும் கவசமாயிருப்பதாக. உமது இரண்டாம் வருகையின் போது உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இறை இயேசு எங்களுக்கு வாக்களித்த அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று அவரது இரக்கம் மிகுந்த இதயத்தின் வழியாக வான்வீட்டின் கதவினை அடைவோம் என்று நம்புகிறோம். ஆமேன்.